இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு ஆண்டவர். அதனால நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்த அற்புதம் நடக்கும். சரி, அதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு 5 சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு 5 நிமிடம் ஜெபம். உங்களை ஜெபிக்க நல்லா ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. கவனமாக சாட்சியை கேட்கணும். டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கும்போது மற்றவங்களுடைய தொந்தரவு இருக்கக்கூடாது. கண்ணை தந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜெபிக்கக்கூடாது. கருத்தாக ஒரு மனமாக கவனமாக நீங்கள் குறிப்பாக ஜெபிக்கணும். அப்போ தான் அற்புதத்தை காண முடியும். ஏன்னா தானே நாங்கள் எங்கே பார்த்துக்கிட்டு அப்படி இயேசுவே இயேசுவே அப்படிலாம் செய்யக்கூடாது. கண்களை மூடி இயேசுவை நினைத்து, இருதயத்தில் இயேசுவை மாத்திரம் நினைத்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இயேசுவே அற்புதம் செய்யும், அப்படி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். அப்படியா? பாருங்கள், அற்புதம் பெற்றவங்க சொல்கிறாங்க. அதை இன்றைக்கி கேளுங்க. நான் வாசிக்கிறேன் இந்த சாட்சிகள். இது அவங்களா ஃபோனில் எங்களுக்கு தெரியப்படுத்தி, அப்புறம் அவங்களோட தெளிவாக பேசி நடந்தது உண்மைதான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அந்த சாட்சி உங்களுக்கு முன்னால் நாங்கள் வாசிப்போம். அவங்களுடைய முகவரி, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே எங்களிடத்தில் உண்டு. சரியா? இப்போ முதலாவது சகோதரர் வேலு விக்டர், திருநெல்வேலியிலேருந்து சகோதரர் வேலு விக்டர். இவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். என் மனைவி கடந்த 4 வருடங்களாக பிசாசு போராட்டத்தினால் மிகவும் அவதிப்பட்டாள். நன்றாக இருக்கும்போதே திடீரென கீழே விழுந்து அவளுடைய நாக்கை அவளே கடித்து கொள்வாள். இதனால் வாயிலிருந்த இரத்தம் வந்துவிடும். சுய நினைவே இருக்காது. இந்த பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் என் மனைவி மிகவும் பலவீனப்பட்டு காணப்படுவாள். சரியாக என் மனைவியால் சாப்பிட முடியாது. இந்த பிரச்சனை இரவு நேரத்திலும் வரும், பகல் நேரத்திலும் வரும். மேலும் எங்கும் பிரயாணப்பட்டு போனாலும் வந்துவிடும். ஆகவே எப்பொழுதும் என் மனைவியினுடன் நான் இருந்து கொண்டே இருக்கணும். மருத்துவமனையில் சென்று பரிசோதித்த போது நரம்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனை சரியாகவே இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2023 வருடம் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் அற்புத விடுதலை பிரார்த்தனையில் கலந்து கொண்டோம். அன்றைய தினத்தில் தேவ ஊழியர் ஒருவர் பிசாசின் பிடியில் உள்ளவர்களின் விடுதலைக்காக ஜெபித்தார்கள். என் மனைவியும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தாள். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த அந்த நாளில் இருந்தே என் மனைவிக்கு அந்த பிரச்சனை எதுவும் வரவில்லை. இப்பொழுது நன்றாக தூங்குகிறாள், நன்றாக சாப்பிடுகிறாள், அவள் வேலையை அவளே செய்கிறாள், எங்கு சென்றாலும் தனியாகவே சென்று வருகிறாள். இயேசு கிறிஸ்துவின் மனைவியை தொட்டு பூரண விடுதலை கொடுத்தார். இயேசுவுக்கு நன்றி. ஒரு பிசாச போராட்டம் பாருங்கள். அங்கங்கே திடீரென்று அவங்க கீழே அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி எந்த நேரத்தில் அந்த வரும், அந்த பிசாசு அட்டாக் வரும்போது மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அப்போ ஒரு பயம், பார்த்தீங்களா? சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வரலாம், ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அது அட்டாக் பண்ணலாம், எனி டைம். அப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். 4 வருஷம் அங்கே தேவனுடைய கூடாரத்தில் ஒரு வியாழக்கிழமையும் அற்புத விடுதலை பிரார்த்தனை 11 மணிலேருந்து 2 மணி வரை நடைபெறும். சுமார் 4000-5000 மக்கள் ஒவ்வொரு வாரமும் வருகிறார்கள். நிறைய பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அவங்களை தொட்டு குணமாக்குகிறார். பிசாசு கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அதனால் அந்த மக்கள் சந்தோஷமாக வர்றவங்கெல்லாம் மகிழ்ச்சியோடு போகிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க விரும்புகிறவர்களுக்கும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்திருக்கும்போது தான் ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு பூரண விடுதலை தந்து விட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் விடுதலை தருவார். சரி, அடுத்து சகோதரி கீதா, கோயம்புத்தூர். அங்கே வந்து சகோதரி கீதா கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக 3 மாதங்கள் உதரப்போக்கு மற்றும் வயிற்று வலியால் நான் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன். மேலும் இரவும் பகலும் தொடர்ச்சியாக இருமல் எடுத்துக்கொண்டே இருக்கும். இதனால் இரவு நேரத்தில் தூங்கவே முடியாது.
வயிற்று வலி ஒரு பக்கம், இருமல் ஒரு பக்கம், என்னால் தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருப்பேன். இதற்காக மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர்கள் எல்லா பரிசோதனைகளையும் செய்து பார்த்துவிட்டு, எல்லாம் நார்மலாக இருக்கிறது, ஏன் உங்களுக்கு வயிறு வலி வருகிறது என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். வயிற்று வலி மற்றும் இருமல் நிற்பதற்காக தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. என் சரீரத்தில் உள்ள வேதனை தாங்க முடியாமல் மனத அளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டேன். வாழ்வதை விட மரித்துவிட்டால் நல்லது என்று நான் எண்ணியிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நானும் என் கணவரும் பார்த்தோம். நீங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது என் கணவர் என் மீது கை வைத்து மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார். நானும் கண்ணீரோடு இயேசுவிடம் ஜெபித்தேன். அந்த நாள் இரவில் இருந்து தொடர்ச்சியாக இருந்து வந்த உதரப்போக்கு, வயிற்று வலி மற்றும் இருமல் நின்றுவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன், நன்றாக தூங்குகிறேன். ஜெபத்தை கேட்டு 3 மாதமாக என் சரீரத்தில் இருந்த பலவீனம் எல்லாம் நீங்கி சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஒரு மனைவி கஷ்டப்படுறாங்க வியாதியினால், கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. இயேசு சொன்னால பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று. ஒரு கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிச்சுட்டா உடனே இங்கே அற்புதம் நடக்கும். ஒருவேளை கணவர் பக்கத்தில் இல்லை, மனைவி பக்கத்தில் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தார் பிள்ளைகள் இருக்கலாம், தாயார் தகப்பனார் யாராவது இருக்கலாம், ஒருமனப்பட்டு இணைந்து ஜெபிப்பார். அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக ஆண்டு சுகம் கொடுத்துருக்கிறார்ல. சகோதரர் மதியழகன், திருநெல்வேலி, இவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். கடந்த 7 மாதமாக என்னுடைய வலது கையில் ஒரு எலுமிச்சை பழம் அளவில் ஒரு கட்டி இருந்து வந்தது. கட்டி அவ்வப்போது வலிக்கும். நான் பனைமர ஏறும் தொழில் செய்வதால் மரம் ஏறுவதற்கு மிகவும் சிரமமாக இருந்து வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் ஜெப நேரத்தில் என்னுடைய கையில் உள்ள இயேசுவின் நாமத்தினால் கட்டி மறையட்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். ஜெபித்த மறுநாள் யதார்த்தமாக கையை பார்த்தபோது கையில் கட்டி இல்லை. கட்டி இருந்த இடமே தெரியாமல் மறைந்து விட்டது. எனக்கு மிகுந்த ஆச்சரியம். ஜெபத்தை கேட்டு 7 மாதமாக என் வலது கையிலிருந்த கட்டியை அற்புதமாக மறைய செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எலுமிச்சம்பழ அளவு சைஸில் இருக்குமா. 7 மாதமாக அந்த கட்டி விசுவாசத்தோடு கருத்தாக ஜெபித்த உடனே ஆண்டவர் கட்டி எடுத்து போட்டு விட்டார், மறைந்து விட்டார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? இருந்த கட்டி அடுத்த நாள் பார்த்தா காணவில்லை. இரவோடு இரவாக ஆண்டவர் அதை அப்புறப்படுத்தி விட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதமான காரியம். இன்னொரு சகோதரி சாந்தி ஓசூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 3 வருடமாக பிசாசின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். யாரோ என் காதில் பேசும் சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் ஒரு உருவம் என் முன்பாக தோன்றி மிகுந்த கோபத்தோடு உன்னை கொன்று விடுவேன் என்று என்னோடு பேசும். இரவு நேரத்தில் ஒரு நாள் கூட நிம்மதியாக என்னால் தூங்க முடியாது. வீட்டில் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது. ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாலே உடனே தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விடும். இப்படி இந்த பிசாசின் போராட்டத்தினால் கடந்த 3 வருடமாக நான் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை சத்தியம் டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் அசுத்தாவின் பிடியில் உள்ளவர்களின் விடுதலைக்காக ஜெபம் செய்தீர்கள். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது எனக்குள் இருந்து ஒரு உருவம் என்னை தள்ளிவிட்டு சென்று விட்டது. அந்த நாளிலிருந்து எனக்கு பூரண விடுதலை வந்துவிட்டது. மறுபடியும் எந்த தொந்தரவும் ஏற்படவில்லை. இப்பொழுது நான் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறேன்.
நன்றாக தூங்குகிறேன், தினமும் நன்றாக ஜெபம் செய்கிறேன். ஜெபத்தை கேட்டு 3 வருடமாக எனக்கு இருந்த பிசாசின் போராட்டத்தை நீக்கி போட்டு பூரண விடுதலை எனக்கு தந்த இயேசுவுக்கே நன்றி. சரிங்களா? இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்ச உடனே அந்த உருவம், அந்த ஆவி அது பேசுமா, காதிலே சத்தம் கேட்கும். எவ்வளோ பயங்கரம் இல்லை, அந்த காதிலே சத்தம் கேட்கும். சில சமயம் உருவமாக வந்து நிற்கும். இதெல்லாம் நடக்குமாங்க இந்த காலத்தில், இந்த விஞ்ஞான காலத்தில், எந்த காலத்தில் நடக்கும். இது இப்பவும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலையும் பெறுறாங்க. இந்த சகோதரி சாந்தி ஓசூரில் இருக்கிறாங்க. இயேசு அற்புத விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இன்னொரு சாட்சி பாருங்க. சகோதரர் வெங்கட் ரமணன், சேலத்திலேருந்து வெங்கட் ரமணன், என்னுடைய மகளுக்கு திருமணமாகி 9 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இதற்காக அநேக மருத்துவர்களை அணுகி சிகிச்சை மேற்கொண்டும் எந்த பலனும் இல்லாது இருந்தது. நாங்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவளாக இருந்தும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து என்னுடைய மகளுக்காக ஜெபித்து கொண்டு வந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 2022 வருடம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாமாக நேரலை நிகழ்ச்சியை நானும் என் மனைவியும் பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தோம். ஜெப வேளையில் நீங்கள் என் மனைவியின் பெயரை சொல்லி உங்கள் குடும்பத்தின் மேல் உள்ள சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, ஆசீர்வாதத்தின் தடைகள் நீங்குகிறது, இருள் விலகி உங்கள் குடும்பத்தில் வெளிச்சம் உதிக்கிறது, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று சொல்லி எங்களுக்காக ஜெபம் செய்தீர்கள். அந்த நாளிலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லி விசுவாசத்தோடு நானும் என் மனைவியும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வந்தோம். கடந்த 2023 வருடம் ஜூலை மாதத்தில் என்னுடைய மகள் கர்ப்பம் தரிக்க தேவன் கிருபை செய்தார். கடந்த 2024 வருடம் மார்ச் மாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து ஆண்டவர் என் மகளை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கள் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இப்பொழுது நானும் என் மனைவியும் முழுவதுமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரையே சேவித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்டு பெயர் சொல்லி அழைத்து 9 வருடமாக குழந்தை இல்லாதிருந்த என் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா. இவங்க இயேசு அறியாதவங்க. இப்படி சொன்னதை கேள்விப்பட்டு டிவிக்கு முன்னால் உட்காந்து மகளுக்காக செபிக்கிறாங்க. 9 வருஷமாக குழந்தை இல்லை. அது எவ்வளோ பெரிய நிந்தை, கஷ்டம். அந்த மகளுக்கும் அந்த மகளுடைய பெற்றோருக்கும் தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆனால் அவங்க ஜெபிக்கிறாங்க. சின்சியராக ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெயரை சொல்லி ஜெபம் கேட்கப்பட்டது. அதே ஆண்டவர் தெளிவே சொல்லி வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கிறது, இருள் விலகிட்டு. ஆமாம், சாத்தானாக இருள், பாவ இருள் விலகி ஒரு ஆசீர்வாதம் வந்து விட்டதில்லை. குழந்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது இதே மாதிரி அற்புதத்தை இயேசு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் செய்வார். இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இந்த 2 சாட்சிகள் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாமே ஆச்சரியந்தான். அவர் அற்புதமான ஆண்டவர். மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்து உதவி செய்கிற ஆண்டவர். முதலாவது சகோதரி கேத்தரின், பெங்களூரில் இருந்து சகோதரி கேத்தரின் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறாங்க. 6 வருஷமாக அவங்களுக்கு இருந்த பிரச்சனை, இயேசு எப்படி விடுதலை கொடுத்தார் என்று அதை பாருங்க. என் பெயர் கேத்ரின். நான் பெங்களூரில் இருக்கேன். எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை. 6 வருஷமாக ஸ்பைனல் கார்டு பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். நடக்க முடியாது என்னால். அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தினால ரொம்ப மெதுவாக நடப்பேன். ஏதாவது பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியாது, ஏறி இறங்க முடியாது. சில சமயத்தில் இந்த கால் சுத்தமாக எனக்கு மரத்து போயிடும். நான் 1 மணி நேரம் நின்றுட்டு வேலை பார்த்தேன்னா 2 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கணும். என்னால் அப்படி ரெஸ்ட் எடுக்காமல் என்னால் ஒரு வேலையை செய்ய முடியாது. 15-20 மினிட்ஸ் கூட அவங்களால நிற்க முடியாது. நின்று அவங்களால வேலை செய்ய முடியாது, சமைக்க முடியாது, வீடை கூட்டுறதுன்ட்டோ இல்லவே இல்லை. பிகாஸ் ஷி கான்ட் பெண்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட வேலை செஞ்சுக்கிறதுக்கே அவங்களால முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
ராத்திரி நேரத்துக்கு சரி வர தூக்கம் வராது. சரி வரேன்னா சுத்தமாகவே தூக்கம் வராது. ஏன்னா அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும். படுக்க கூட ஃபுல்லாக முடியாது. அந்த பெட்டு அந்த பில்லோஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அது மேலே சாஞ்சிட்டே உட்காருவாங்க. ராத்திரியில் கூட அவ்வளோ தான் அவங்களால ஃபுல்லாக படுத்து தூங்க முடியாது. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது என்னால் எழுந்து உட்கார்ந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, குனியவே முடியாது. எந்த ஒரு சின்ன வேலை, ஒரு கப்பு தூக்கினா கூட அதை என்னால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்துட்டேன். ஸ்பைனல் கார்டு வழி வந்தாக்கா அது தாங்க முடியாது, அதை விவரிக்கவும் முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் நான் செக் பண்ண போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பைனல் கார்டில் வர்டிப்ரல் எனக்கு 4 and 5 ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்ன பண்ணால் நீங்கள் குனியவே கூடாது, நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், வேலையை நிறைய செய்ய முடியாது உங்களால். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சீங்கன்னா அந்த வர்டிப்ரல் அந்த நர்வ் வந்து இங்கே சிக்கிக்கும். அது சிக்கினா தான் உங்களுக்கு இடது கால் மரத்து போயிடும், ஏன்னா பிளட்டு சர்க்குலேஷன் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கேட்டபோது அவங்க சொன்னது என்னென்னா, ஆப்ரேஷன் 3 மாதத்தில் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கடைசி பரியந்தம் இப்படி தான் நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை 2023 வருஷம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி அற்புத பெருவிழா நடந்து கொண்டிருந்தது. அப்போ அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது என்ன போலவே ஒரு சகோதரி வந்துட்டு சாட்சி சொன்னாங்க, ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. அவங்களுக்கு தேவன் வந்து சுகம் கொடுத்துருந்தாரு. சாட்சி முடிஞ்ச உடனே மோகன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நானும் அழுது ஜெபம் பண்ணினேன். அந்த சகோதரிக்கு சுகம் கொடுத்தீங்களே இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம், அதே போல் எனக்கும் சுகம் கொடுங்க ஆண்டவனேன்னு சொல்லி அழுத போது, நான் இப்படி ஜெபிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு மோகனை என் பெயரை சொல்லி, எனக்குள்ள என்ன நோய் என்ன வியாதின்னு சொல்லி என்னோட பெயரை சொல்லி அவர் கூப்பிட்டு அழைச்சு, கர்த்தர் உங்களை தொட்டாரு, உங்களுக்கு சுகமாகிவிட்டது என்று அவர் சொன்னார். கேத்தரின், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே கேத்தரின். உன்னுடைய ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, இந்த சகோதரி வந்து அற்புதத்தை பகிர்ந்து கொண்ட போது எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும், என் ஸ்பைனல் கார்டில் இருக்கிற வலிய மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணினாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவர் தொட்டை குணமாக்கினார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த மகளே, அவருடைய தழும்புகளால் நீ குணமாக்கப்பட்டாய். அதை சொல்லி முடிச்சு நான் கண்ணை திறக்கிறேன். புது உணர்வு அந்த நேரத்தில் எனக்கு இருந்துச்சு. என் உடம்புல அப்படி ஒரு சிலிர்ப்பு. அது ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரில. அந்த ஜபத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்ன்றது எனக்கு இல்லை. எனக்கு நல்ல சுகம் கிடச்சிது, அந்த வலி வேதனை எதுவுமே இல்லை. அன்னைக்கு நல்லா நல்ல அருமையாக அன்னைக்கு தூங்கினேன். ரொம்ப நாள் தூங்காமல் அன்றைக்கி அருமையாக தூங்கினேன். நிறைய வேலைகள் அன்றைக்கி செய்தேன். ஏசப்பா தொட்டதுக்கப்புறம் மம்மி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்கன்னா, அவங்களே எல்லாம் இழுத்து போட்டு வேலை செய்கிறாங்க. நாங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட கேட்குறதில்ல. அவங்களே போய் சமைக்கிறாங்க. குனியாதீங்கன்னு நாங்கள் சொன்னால் கூட கேட்காம வீடெல்லாம் கூட்டி எல்லாம் அவங்களே பண்ணுறாங்க. இந்த 1.5 வருஷமாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனையே இல்லை, அதனுடைய வேதனை வலி எதுவுமே இல்லை. நல்லா நடக்கிறேன், குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறேன். இன்ன வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன். டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியே தீரணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆப்ரேஷனே இல்லாமல் என்னை பெயர் சொல்லி அழைத்து சுகம் தந்த ஏசப்பாக்கு கோடி ஸ்தோத்திரம். 6 வருஷம் வேதனை, அதுவும் ஸ்பைனல் கார்டு வலின்னா அது தாங்க முடியாத ஒரு வேதனைன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். குனிய முடியாது, ஒரு பொருளை தூக்க முடியாது, நேர காலை நீட்டி படுத்து தூங்க முடியாது. எவ்வளோ கஷ்டம் இல்லை? 6 வருஷம் அந்த வேதனை. ஆனால் இயேசு அதை கவனித்தார். அவனுடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவங்க பேரையும் சொல்கிறாரு, அவங்க என்ன ஜெபிச்சாங்கன்றதையும் சொல்கிறார் ஆண்டவர். அவங்க என்ன ஜெபிச்சாங்களோ ஆண்டவரே சாட்சி சொன்ன மகளை பார்த்து, இவங்களுக்கு அற்புதம் செய்தீங்களே எனக்கும் செய்யுங்க, அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவர் குணமாக்குகிறார். சொன்ன அந்த நிமிஷம் இந்த வலி போனது தான். உடனே சரீரத்தில் வந்து இம்மீடியட் ஹீலிங், அந்த சேஞ்ச் இம்மீடியட்டாக உடனே அந்த வலி மறைந்தது. 6 வருஷமாக அந்த ஸ்பைனல் கார்டு வலி உடனே மறைந்தது. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஆயிட்டு நல்ல சுகத்தோடு இருக்காங்க. பார்த்தீங்களா? இதுதான் இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்பைனல் கார்டு பிரச்சனையா? எலும்பில் போன் ஜாயிண்ட் பெயினா? நரம்பில் பிரச்சனையா? கிட்னி பிரச்சனையா? ஹார்ட்டில், லங்ஸில், லிவரில்
எனி ப்ராப்ளம், எதையும் சுகமாக்க இயேசு வல்லமையுள்ளவர். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுக்கு பிரியமானவங்க இருந்து அவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். சரி, இன்னொரு சாட்சியம் கேட்டோம். இது ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து செய்கிற காரியம்லாம் அவ்வளவு அற்புதமானது. இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர். இப்படி ஒரு ஆண்டவரை நமக்கு சொந்தமாக்கி வைத்து கொண்டு அதை விட ஒரு மேன்மை எதுவுமே இருக்க முடியாது. எந்த ஒரு காசு கேட்டு பணம் கேட்டு தொந்தரவு பண்ணி இங்கே வா அங்கே வான்னு சொல்லி வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் விசுவாசத்தோடு கூப்பிட்ட ஒன்று அற்புதம் செய்த மகிழ பண்ணுகிற அற்புதமான ஆண்டவரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து. இப்போ ஒரு சகோதரி மேரி ரதி, முட்டம், கன்னியாகுமரியில் முட்டம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கேருந்து சகோதரி மேரி ரதி 15 வருஷம் ஒரு வேதனை, நரக வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. 15 இயர்ஸ். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு அவங்களே சொல்கிறாங்க, பாருங்கள், கேளுங்க. என் பேர் மேரி ரதி, கன்னியாகுமரி மாவட்டம், முட்டத்தில் இருக்கோம். 3 பொம்பளை பிள்ளைகள். எங்கள் வீட்டுக்காரவங்க தொழிலுக்கு போவாங்க, மீன்பிடி தொழிலுக்கு போவாங்க. நான் 15 வருஷமாக ரத்தப்போக்கு நல்லா கஷ்டப்பட்டேன். மாதத்துக்கு 2 நேரம் வரும் அந்த ரத்தப்போக்கு. அந்த ரத்தப்போக்கு வரும்போது 5 நாள் வரும். அந்த 10 நாளில் 5 நாள் வரும். 5 நாள் வரும்போது எனக்கு அதிகமான பிளட்டு வெளியேறிண்டே இருக்கும். ஒரு ஓய்வுமே இருக்காது. படுத்திருந்தா எழும்பவே என்னால் முடியாது. அந்த படுத்திருக்கணும் போலே தோணும். எழும்பின உடனே தலை சுத்து வந்து விழுந்துருவேன். என் பிளட்டு ஃபுல்லாக வெளியே ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு ஓய்வே இருக்காது. நிறைய ரத்தம் எனக்கு போகிறதுனால எழும்பி என்னால் வேலை பார்க்க முடியாது, சாயா போட முடியாது, எந்திரிச்சு நின்னதே கிடையாது. நான் படுத்த படுக்கையாக தான் இருப்பேன் எப்பொழுதுமே. எப்போவுமே படுத்த பிள்ளைகள் தான் வந்து சாப்பாடு கொண்டு தருவாங்க. பாத்ரூம் கூட என்னால் போக முடியாது. ஒரு மகளுடைய கையை தான் நான் பிடிச்சுக்கொள்வேன் அந்த நேரத்தில். ஆனால் அந்த ரத்த போக்குனால நான் பட்ட அவஸ்தை வேதனை கணக்கே கிடையாது. அவ்வளோ வேதனை நான் கஷ்டப்பட்டிருந்தேன். என்னால் அது சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். என்னால் வேதனைக்கு ஒரு அளவே இல்லை. 15 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த வலியை சொல்றதுக்கு இன்னொருத்த போய் சொல்லவே என்னால் முடியலை. வலி இருக்கும், குறுக்கலாம், அந்த அருவா போட்டு கொத்துனத மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு வலி இருக்கும். ஒரு பிரசவ வலி மாதிரி எனக்கு இருக்கும். எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை எதுவும் பார்க்க முடியாது, எப்பவும் படுத்திருப்பாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு அவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் நாங்கள் போவோம். வருஷத்துக்கு 3 தடவை நான் பிளட் ஏற்றுவேயா. அந்த பிளட் ஏற்றினால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்றுத நேரம் மாத்திரம் ஒரு 2 நாள் நல்லா இருப்பேன். மறுபடியும் அதே அசதி, அதே தலை சுத்து எல்லாமே திரும்பி வந்துடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் நவம்பர் 8ஆம் தேதி 2023 ரொம்ப முடியாமல் போயிட்டேன். ரொம்ப முடியாமல் போய் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்கே போன நேரம் ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ண சொல்லும்போது சொன்னாங்க, பெரிய கட்டி இருக்கி வயிற்றுல, ரொம்ப பெருசாக இருக்கி, கர்ப்பப்பையில் இருக்கி கட்டி, கர்ப்பப்பையோட எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது ஆப்ரேஷன் நீங்கள் கர்ப்பப்பையோடு தான் எடுக்கணுமான்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா கர்ப்பப்பையோடு தான் எடுக்க முடியும், அப்போ தான் அவங்களால உயிர் வாழ முடியும், நீங்கள் ஏதோ ஒரு அசட்டுத்தனமாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு என்கிட்ட செனத்துட்டாங்க டாக்டர் வந்து. அப்போ செனக்கும்போது சரிம்மா நான் 2 நாள் கழித்து நான் வாரேன், எனக்கு டைம் கொடுங்கன்னு நான் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதே மாதத்தில் நவம்பர் 26ஆம் தேதி அற்புத பெருவிழா ஓடிட்டு இருந்தது. அந்த அற்புத பெருவிழாவில் வந்து எனக்கும் ஒரு விடுதலை, கடவுள் எனக்கு இன்னைக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அந்த செல்லு மூலமாக தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவரே, நானும் ஒரு உங்கள் பிள்ளை தானே, எனக்கு இதில் ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு செல்லை பார்த்துட்டு கண்ணை அடைச்ச மூலமாக வயிற்றில் கையை வச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஒரு விடுதலை வேணும், இந்த இடத்துல இத்தனை பேருக்கு நீ சாட்சி சொல்கிறாங்க, நானும் இந்த சாட்சியில் இதில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு நான் அழுதுகிட்டே இருந்தேன். நான் அழுதுட்டு இருக்கும்போதே என்ன அறியாமலே நான் விழுந்துட்டேன் கீழே. என்னை அறியாமலே நான் விழுந்துட்டு 3/4 மணி நேரம் நான் எந்திக்கவே இல்லை. என்னை கால் கை போட்ட மேனிக்கே இருந்தது. என்னை யாரோ வந்து தள்ளி விட்டுட்டு போகிறத மாதிரியே இருந்தது. அப்பொழுதுதான் மோகன் ஐயா சொல்கிறாங்க, உங்கள் வயிற்றில் இருக்க கர்ப்பப்பையில் இருக்க கட்டி மறைகிறது, உங்களை தள்ளி விட்டுட்டு போகிற பிசாசானவன் தள்ளி விட்டு கொண்டு போகிறான், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்ன வார்த்தை என் காதில் ஒலிச்சது ஐயா. அது எனக்கு கூர்மையாக கேட்க முடிஞ்சது. மற்றபடி நாவலானில் எதுவுமே பேசவே இல்லை. அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கடவுள் தந்திருக்காருன்னு நான் விசுவாசித்தேன். மோகனங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ பார்த்துட்டு திடீராப்பில் எழும்பும்போது எழும்ப முடியலை. அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் கொடுத்து எழுப்பி
தண்ணியெல்லாம் குடிச்ச பிறகு எலும்பிருந்தி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்த பிறகு தான் அவங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தாங்க. 3/4 மணி நேரம் கழித்து நான் எழும்பின பிறகு என் உடம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு. அந்த வெயிட்டுங்கிறது இல்லை, அந்த வலிங்கிறது இல்லை, உடம்பு வந்து நல்ல நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த அளவு கடந்த சந்தோஷம் அதில் இருந்துச்சு. என் உடம்பை விட்டு விலகிட்டு அந்த கட்டி மறைஞ்சிட்டு கடவுள் எடுத்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. அந்த அளவு கடந்தாலும் என்னால் அதை சொல்ல வார்த்தை இல்லாத ஒரு சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். மறு வாரத்தில் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஏன்னா சந்தேகத்துக்கு அப்படின்னா யாரும் நம்பாட்டாங்க சொல்கிறான்னு என்ன பேசினாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஆஸ்பத்திரியில் போகும்போது நான் டாக்டர் போய் கேட்குறேன், எனக்கு அது அட்மிட் ஆக தானே வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் இல்லை, எனக்கு ஆப்ரேஷன் நடக்காது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு கடவுள் விடுதலை தந்தாச்சு அப்படின்னு நான் சந்தோஷத்தில் அவங்கள்ட்ட பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் இல்லை, நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். சரி ஸ்கேன் பண்ணலான்னு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி வந்தவொன்னே சொன்னாங்க, அது கர்ப்பப்பையில் கட்டி இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, கட்டி இல்லைம்மா, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்கேன் பண்ண சொல்லலைன்னா நாங்கள் அட்மிட் ஆக்கியிருப்போம், இல்லை சுத்தமாக கட்டி இல்லை, ஆப்ரேஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 வருஷம் ஆக போகுது. இப்போ மாதவிடாய் வந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா வேலை செய்கிறேன். எந்த வேலை என்னால் செய்ய முடியுது அந்த நேரத்தில் வந்து அது எவ்வளோ சோர்வடைஞ்சுன்னு இப்போ எல்லா வேலையும் நான் செய்கிறேன். இப்போ வந்து இந்த போக்கெல்லாம் குறைஞ்சிட்டு தெளிவாயிட்டு, ரொம்ப தெளிவாயிட்டு, எந்த வலியோ பிரச்சனையோ எதுவுமே இல்லை. அந்த டைம் வரும்போது எனக்கு வாரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, நல்ல வேலை செய்கிறேன். பிளட்டெல்லாம் ஏற்ற போகிறதில்ல, இன்னும் என்னால் ஏற்ற முடியாது. கடவுள் எனக்கு பூரண விடுதலை கொடுத்துட்டாங்க. என் கற்பப்பையில் இந்த கட்டியை மறைச்ச ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். 15 வருடம் துக்கம், 15 வருட வேதனை. வேத புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். அவளுக்கு 12 வருடம் அந்த பெரும்பாடு இந்த உதரப்போக்கு பாதிப்பு இருந்தது. 12, இவங்களுக்கு 15 வருஷம். யோசித்து பாருங்க, எப்படி செயலற்று போன நிலைமையில் கடைசியில் கர்ப்பப்பையில் பெரிய கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும்போது அது ஒரு ஆவி பார்த்தீங்களா, அந்த கட்டியை கொண்டு வந்து அவருடைய கர்ப்பப்பையை தாக்கி அவருடைய சரீரத்தை பாதிப்புக்குள்ளாக்கின ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனப்படுத்துகிற வியாதியை கொண்டு வருகிற ஆவி. அது இயேசுவின் நாமத்தை சொல்லணும்னா அந்த ஆவி அவங்களை கீழே தள்ளிவிட்டு போய்விட்டார். அது போகும்போது வியாதியை எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ எழும்புனா பாடியை ஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்கல்ல. 15 வருஷம் இந்த வேதனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கிட்டார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்வார், சகோதரி உங்களுக்கு செய்வார். இல்லைங்க இதெல்லாம் சுகமாக்க முடியாத வியாதின்னு டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்லலாம், இயேசு சொன்னாரா, என்னால் முடியாதுன்னு. அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் அவரால் குணமாக்க முடியும். இப்போ